நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும். கர்ப்பிணிக்கு சத்தான சாப்பாடு கிடைக்கலன்னு நீ யாரும் சொல்ல வேண்டாம். எனக்கு தேவையான சத்தான ஆகாரம் எனக்கு அப்பப்போ கிடைக்குதுல்ல. இது எப்படி வந்துச்சு? எங்கிருந்து வந்தா உனக்கு என்னடி? கொண்டு வந்து கொடுக்கறது நீ சாப்பிட்டா போதும். 10 ரூபாய் கூட சொந்தமா சம்பாதிக்க முடியாத உங்களால இதை எப்படி வாங்குனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. உங்களோட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஆனா ஏமாத்தி தான் எல்லாமே வாங்குனீங்கன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. நம்ம கைக்குள்ள எப்பவும் ஒரு ஆளை வச்சுக்கணும். எனக்கு தேவையான ஒரு ஆள் இங்க கைக்குள்ள போட்டுச்சிருக்கான்ல, அது கைவிட்டு போற வரைக்கும் நமக்கு தேவையானதெல்லாம் இங்க கிடைக்கும். நீ எடுத்து சாப்பிடு. என்கிட்ட சண்டை போடுறதுக்காவது உனக்கு தெம்பு வேணும்லடி. சாப்பாட்டை புடுங்கி வாங்கி சாப்பிடுற கொள்ளையர்களும் ஏமாத்தி வாங்கி சாப்பிடுற திருடனுங்களும் இப்போதைக்கு இந்த 2 கடையில இன்வால்வ் ஆகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. பின்ன எதைத்தான் நீ சாப்பிடுவ? நீ பசியோட இருந்தனா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தான் அது பிரச்சனை. எனக்கு இப்ப இதெல்லாம் பழகி போச்சு. நான் இதை சாப்பிட்டா ஒரு விஷம் மாதிரி என் வயிற்றுக்குள்ள போகும். இது இப்போ புடுங்கிட்டு வந்த சாப்பாடு. அதோட பாவம் இப்பவே இந்த குழந்தைக்கு வர வேண்டாம். உனக்காகத்தான் கிச்சன்ல போய் சண்டை போட்டு நான் இதை கொண்டு வந்திருக்கேன். என்னோட பசி எல்லாமே அடங்கி போச்சு. எனக்கு இந்த சப்பாத்தி சிக்கன்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க ஒரு வேலை பார்த்து ஒரு 1/2 கிலோ அரிசியாவது வாங்கிட்டு வாங்க. கஞ்சில கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா இதை விட அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏமாத்தியும் பலத்தை உபயோகப்படுத்தி புடுங்கிட்டு வர்றது உங்களுக்கு அது பழக்கமா இருக்கலாம். ஆனா மத்தவங்க சாப்பாட எந்த கவலையும் இல்லாம நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு கொஞ்சமாவது மானம் ஒண்ணு இருந்தா, கொஞ்சமாவது அந்தஸ்துன்னு ஒண்ணு இருந்தா, மத்தவங்க சாப்பாடு மேல உங்க கை படவே கூடாது. நீ பட்டினி கிடக்க கூடாது. நான் பெருந்தன்மையோட இதை கொண்டு வந்தா நீ எனக்கே பாடம் சொல்லி தரியா? என்கிட்ட பெருந்தன்மையும் கருணையும் காட்டுங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா? நீ என் பொண்டாட்டி இல்ல. உன் மேல நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? பாதி கொண்டு போட்ட எலிய தட்டி பறிக்கிற பூனையோட பாசம் போல சலிப்ப போக்குறதுக்கு யாராவது பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஆள் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையோட பார்ட்னரா அவங்க எப்பவுமே கூடவே இருக்கணும். அதனாலதானே நான் உன்னை எப்பவும் என் கூடவே கூட்டிட்டு போறேன். நீ எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும். என்ன அடிக்கிறதுக்கும் அடி வாங்கறதுக்கும் என் கை எட்டுற தூரத்துல இருக்கணும். இத பாருங்க, ஒரு பொண்ணு புருஷனோட பாசத்திலையும் அவளை கஷ்டப்படுத்தி அவ மேல பாசம் வைக்கிறதுலயும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி தேவையில்லாம பேசுறத நிறுத்திட்டு உட்காந்து சாப்பிடுறீ, இல்லனா எடுத்து திணிச்சிருவேன். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் புடுங்கிட்டு வந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம். அதனால நான் பசியில இருந்து இங்க இருந்து செத்து போனாலும் பரவாயில்ல. ஆனா இதுல இருந்து ஒரு வாய் கூட நான் சாப்பிட மாட்டேன். என்ன சந்தேகமா இருக்கா?
இப்படி டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம்? நம்ம 2 பேருக்கும் தேவையான சப்பாத்தி சிக்கன் குருமா இருந்தது, அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? வேணா கிச்சனுக்குள்ள வரும்போது என்கிட்ட வந்து சொல்லணும்ல நீ. முதல்ல அவரை பார்க்கும்போதே எனக்கு பயமா இருக்கு. அவர் வந்து சாப்பாட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுக்கு பிறகு நான் அப்செட் ஆகி அங்கேயே நின்னுட்டேன். அவர் உன்னை டார்ச்சர் பண்ண வந்தாலும் நீ அப்செட் ஆகி அப்படியே நின்றுவியா என்ன? இதானே முதல் தடவை. இனிமே நான் ஜாக்கிரதையா இருப்பேன். ஐயோ, பசிக்குது, சாப்பிட எதுவுமே இல்லையே. கிச்சன்ல சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா? அனிலா அக்கா சாப்பாடு செஞ்சது மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பாக்கெட் பிரெட்டாவது வாங்கி வச்சிருக்கலாம். அது இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆயிருக்கு. இப்பவே என்ன திட்டுறீங்கல்ல? நான் ஏதோ பசியில அப்படி சொல்லிட்டேன், நீ அதெல்லாம் மறந்துரு. இனிமே நீங்க டக்குன்னு கோவப்படுறது நம்ம வாழ்க்கையில வேண்டாம். சாரிமா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், சத்தியமா. இன்னைக்கு மட்டும் தனியா குடிச்சிட்டு தூங்கலாம். நாளைக்கும் எதுவும் கிடைக்கலன்னா கிச்சன்ல ஏதாவது சமைச்சாதானே பிரச்சனை. நாம சாப்பாட ஹோட்டல்ல இருந்து வாங்கலாம், அப்புறம் நம்ம இந்த ரூம்லயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவரை பத்தி சொல்லவே முடியாது. சாப்பாடை எங்க வச்சாலும் தூக்கிட்டு போயிடுவாரு. சண்டை போட்டு அவங்கள துரத்தி விடலாம்னு நினைச்சா அந்த ஆள் கேஸ் கொடுத்தா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டியது இருக்கும். நம்ம ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி டிஒய்எஸ்பிக்கும் எஸ்பிக்கும் கொடுத்தா என்ன? அங்கெல்லாம் வேணும்னு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இல்லனா போன தடவை ஸ்டேஷன்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க மாட்டாரு. என்ன டார்ச்சர் பண்ணதா சொல்லி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? கர்ப்பிணியான பொண்ணை நாம டார்ச்சர் பண்றோம்னு சொல்லி எனக்கு எதிரா வேணும்னு இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் நான் ஜெயில இருக்க வேண்டியது வரும். அதனால இப்போதைக்கு அந்த பிளான் எல்லாம் வேணாம். நம்ம ஏரியாவோட அவுட் சைட்ல ஏகப்பட்ட ரவுடிங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி யாரையாவது பார்த்தா? ஏய், அதெல்லாம் பயங்கரமா செலவாகும். சொல்ல போனா அதுவே நமக்கு பிரச்சனையா வந்துரும். சும்மா பயமுறுத்தினா போதுங்க, எப்படியாவது அடிச்சு துரத்துனாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். 2 நாள் பார்க்கலாம். அப்பவும் இதே மாதிரி பண்ணாருன்னா அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான். தெருவுக்கு போன உடனே பயங்கர மழைமா, மழையோட சேர்த்து காத்தும் பயங்கரம். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல மாமா, இயற்கைக்கும் தானே காயங்கள். நாம நம்மளுடைய பிரச்சனையில அழுது தேய்க்கும் போது இயற்கை அது மழையா கொட்டி தேய்க்குது. எல்லாரும் சீக்கிரம் தூங்கிட்டாங்களா? முழிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? கையில காசு இல்லாததுனால நான் எதுவும் சாப்பிடாம வந்துட்டேன். கிச்சன்ல ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அளவுக்கு ஏத்த மாதிரி தான் சமைக்கிறாங்க. லிஸ்டும் கொடுக்கணும், மெட்டீரியலும் வாங்கி கொடுக்கணும். அதை வாங்கி கொடுக்காதவங்களுக்கு சாப்பாடே கிடையாது. நீ ஏதாவது சாப்பிட்டியாமா? கிச்சன்ல வாண்டடா போய் ஒரு ஆள் எனக்கு தேவையானது ரூமுக்கு எடுத்துட்டு வந்தாரு. சாப்பிட சொன்னாரு. புடுங்கிட்டு வந்த சாப்பாடா இருந்ததுனால, நம்மளுடைய பங்கு எதுவுமே இல்லாததுனால எனக்கு சாப்பிட தோணல. இங்க பாரு, உன்னையும் நீ சரியா பாத்துக்கணுமா? புடுங்கிட்டு வர அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு என்னுடைய உடம்ப நான் பலமா வச்சுக்கல. மாமா, ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சாப்பிடறதுக்கு மனசளவுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, இந்த வீட்டுல யாருடைய சாப்பாடையும் தட்டி பறிச்சு உங்க பையன் ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்காரு. நான் அதை எடுத்துட்டு வந்து தரேன். வேண்டாம்மா, இந்த பாவப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. சில நேரத்துல பாசத்தோட கொடுக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியே போதும்மா, பசியை போக்கிடும்.
கோபி சொல்லு. ஃப்ளைட்டு நாளைக்கா? எத்தனை மணிக்கு? ஓகே. அப்போ அந்த ஆளுக்கு திருப்பூர்ல எந்த கேம்ப்னு சொல்லு. அவனோட போட்டோ என் ஃபோனுக்கு அனுப்பு. அப்புறம் விஷ்ணுக்கு கால் பண்ணி அவனை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. ஓகே. யார் கால் பண்ணாங்க? என்னோட ஃப்ரெண்டு. நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியூர் போகணும். எப்போ? நைட்டு. அப்படின்னா ரகுவோட விஷயம்? தேடிக்கிட்டே இருக்கோம். சூரஜ்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன். ரகு இது வரைக்கும் அந்த பணத்தை செலவு பண்ணாம இருந்திருந்தா மாட்டுவான். அப்புறம் எல்லாமே உங்க அப்பாவோட அதிர்ஷ்டம் தான். எங்கடி போயிருந்த இவ்வளவு நேரம்? இங்க யாருமே ஒத்து வர மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன நல்லாவே தெரியுது? ஒரு டீக்காக அரை மணி நேரமா வெயிட் பண்ணணுமா என்ன? என்ன டீ கொண்டு வரலையா? டீ இருக்கு, ஆனா அதை வைக்கிறதுக்கு கிச்சன்ல அடுப்பு எதுவும் இல்லையே. ஏற்கனவே 2 அடுப்பு இருக்கிறதுனால ஆஷாவும் அனில் அக்காவும் அங்கதான் இருக்காங்க. நீ வா, அவங்க 2 பேரும் இப்பயே அடுப்படியில துரத்தி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போதைக்கு ஒரு கேஸ் ஸ்டவும் சிலிண்டரும் நம்ம அர்ஜென்ட்டா வாங்கி ஆகணும். மத்தவங்க செஞ்சு வைக்கிறத புடிங்கி வைக்கிறதும் தட்டி பறிக்கிறதும் அது எத்தனை நாளைக்கு முடியும்? எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நம்ம எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும்? கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளு ஹோட்டல் வேலைக்கு போவார்னு எனக்கு தோணல. எங்கேயாவது கொஞ்சம் சரக்கு கடிச்சா நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு கட்டில படுத்து தூங்கலான்னு மட்டும்தான் தோணும். நீ பார்த்துட்டே இரு. கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறி நல்ல வேலைக்கு நான் போதான் போறேன். அது வரைக்கும் சாப்பிடாம நம்மளால வாழ முடியாதுல்ல. என் கையில இருக்கிற ஒரு வலையில வித்து வீட்டுக்கு தேவையான பொருளும் அப்புறம் ஒரு கேஸும் வாங்கணும். ஒரு வளையல் போதும், மீதி அதிலேயே வைங்க. நீ எனக்கே சொல்லி கொடுக்குறியாடி? இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நகைக்கும் உனக்கு என்னடி சம்பந்தம்? இதை என் அறிவை பயன்படுத்தி நான் திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்த நகை தானே? உனக்கு இல்ல, எனக்கு வரதட்சணையா கொடுத்த 25 பவுன்ல இருந்து தான் நான் எடுக்கிறேன். அவங்க ஒன்றும் உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்கவே இல்லை. நான் போட்டுக்கிறதுக்கும் தேவைப்படும் போது யூஸ் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது நீ முன்னாடியே போய் வாங்கி வச்சிருக்க வேண்டியது தானே? இல்லையா? ஏன் வாங்கி வைக்கல? இப்போ இது என்னோட சொத்து. என் இஷ்டத்துக்கு நான் இதை என்ன வேணாலும் பண்ணுவேன். சுனிதா, உடனே என்னோட கேபினுக்கு வாங்க. மேடம், இது என்ன சுனிதா? பாருங்க, 36 லட்சம் கம்மியா இருக்கு. இதை யார் கொடுத்தீங்க?
மேடம், அக்கவுண்ட்ஸ்ல நான் இன்வால்வ் ஆக வேணாம் நீங்க தானே சொல்லிருக்கீங்க. அகிலா தான் எல்லா வேலையும் பார்த்தது. நேத்து கூட பிரதீப் சார் கணக்குல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சுனிதா, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களை பாத்துக்க சொன்னேன்ல. ₹1 2 இல்ல, 36 லட்சம் ரூபாய் இங்க கம்மியா இருக்கு. இதுக்கான பொறுப்பை யார் ஏத்துப்பாங்க? மேடம், இது எப்படி நடந்ததுன்னு அகிலாவை கேட்டு பாருங்க. அவளாலதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். 2 நாளா அவ லீவ்ல இருக்கா. எனக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுது. ஹலோ சேகரன் மாமா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். நான் அக்கவுண்ட்ஸை செக் பண்ணப்போ 36 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு. அவ்வளோ பணம் மிஸ் ஆயிருக்கு. 36 லட்சமா? எஸ். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணது யாரு? அகிலா தான். அப்படின்னா அவளை கூப்பிட்டு கேளுமா. அகிலா 2 நாளா லீவ்ல இருக்காங்க. அவ எங்க இருந்தாலும் இம்மிடியட்டா ஆபீஸ்க்கு வர சொல்லுமா. பிரதீப் அங்கதான் வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணலான்னு அவனோட ஆலோசனை பண்ணிட்டு அப்புறம் செய். ஓகே. அகிலாக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம். அகிலா கிட்ட மொபைல் இல்ல. அப்படின்னா என்ன பண்றது? தம்பி, பாலக்குடி. வேண்டாம் வேண்டாம். குடி தம்பி. பசங்களுக்கு குடுக்கறத சாப்பிட்டுதான் நான் இப்படி இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ கண்டிப்பா குடிச்சிடணும். சீக்கிரமா குடி தம்பி. எனக்கு குடி. வேண்டாம். வேணும்னா குடி, இல்லைன்னா போ. ஹலோ லாலி, போன் எடுக்க எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? பையனுக்கு பால் எடுத்து கொடுத்தேன். லாலி, ரொம்ப அர்ஜென்ட். பக்கத்துல இருக்கிற அகிலா வீட்டுக்கு போய் நான் கூப்பிட்டேன்னு நீங்க சொல்லணும். அகிலா கிட்ட மொபைல் இல்ல, அதனால நீங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். சீக்கிரமா வரணும். சரி. பாரு, நான் வரத்துக்குள்ள இது எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிடணும். இல்லன்னா நான் எடுத்து குடிச்சிடுவேன். புரிஞ்சுதா? அகிலா, 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 இங்க யாருமே இல்லையா? அகிலா, அகிலா, அகிலா. ச்சே, 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? எங்க போனா என்ன? ஒருவேளை 2 பேரும் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருப்பாங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்பா ஃபோன் பண்ணாரு. அகிலா கிடைச்சிட்டாளா? அவங்கள வர சொல்லி ஆள் அமைச்சிருக்கேன். உங்ககிட்ட தான் நான் சொன்னேன்ல, நம்ம அக்கௌண்ட் செக்ஷன் ரொம்ப வீக்கா இருக்குன்னு. கவனமா இருன்னு நான் சொன்னா இல்லையா? எனக்கு சில பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. அதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. அகிலா பணத்தை என்ன பண்ணான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல அவங்க ஃபோன் பண்ணட்டும். வீட்ல இருந்துதான். ஹலோ மேடம், நான் அங்க போயிருந்தேன். அகிலா அங்க இல்ல. இல்லையா? எங்க போயிட்டாங்க? எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா அங்க யாரும் இல்ல. வீடும் பூட்டி இருந்துச்சு. அகிலாவும் அவங்க ஹஸ்பண்டும் வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிருக்காங்க போல. ச்சே, இது அவளோட பிளான் தான்.
இந்த 36 லட்சத்தை வேறொரு அக்கௌண்ட்டுக்கு அவன் மாத்திருப்பா போல. பிரதீப் அண்ணா, அகிலா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சமிலி, மற்றவன் கேரக்டர் பத்தி உனக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. நான் வந்ததுல இருந்து அவளை தெளிவா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு கள்ளத்தனம் அவன் முகத்துல தெரியுது. அவதான் திருடிருப்பான்னு எனக்கு தோணுது. இனிமே லேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். $36 லட்சம் மிஸ்ஸிங்கு. அப்படி சும்மா விட முடியாதுல்ல. சமிலி, நீ எதுவும் பண்ணாத. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவன் அந்த பணத்தோட ஊற விட்டு போறதுக்கு முன்னாடி நாம அவளை பிடிக்கணும். சுனிதா, அவளோட போட்டோஸ் எனக்கு வேணும். அவள் தப்பிக்கவே கூடாது. நீ டென்ஷன் ஆகாத. அந்த பணத்தை நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாம். விஷ்ணு, நான் இப்போ பேங்க் ஜங்ஷன் தாண்டி ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டேன் சார். அங்கிருந்து 3 மீட்டர் முன்னாடி வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ஆள் அதுக்குள்ளே தான் இருக்கான். தனியாக இருக்கானா? காரை நிறுத்திட்டு ஒரு சின்ன பேக் எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்கான். கூட வேற யாருமே இல்லை சார். நான் ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ரண்ட்டில் இருக்கேன். நீ அங்கேயே இரு, நான் வந்துட்டேன். வேகமா போ. அவன் உள்ளதான் சார் இருந்தான். இப்போதான் அவன் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போனான். 3:30க்கு ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து 1/2 மணி நேரம் போகணும். ஆமாம் சார். சரி வா இரு. வேகமா போ. சரி சார். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.